செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் போதைப்பொருள் இல்லாத இந்தியா திட்டத்தின் மூலம் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள், உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் போதைப்பொருள் இல்லாத இந்தியா திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். போதையில்லா இந்தியாவை உருவாக்கவும் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் நாசா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்ட முழுவதும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நகரம் மற்றும் கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், மக்கள் கூடும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டத்திற்குட்பட்ட பெண்ணகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உறவுகள் கலைக்குழு மூலம் குழந்தைகள் திருமண தடை சட்டம் குறித்தும், குழந்தை தொழிலாளர் முறை பாலியல் சீண்டல் குறித்தும், போதைப் பொருள் தடுப்பு குறித்தும், போக்சோ சட்டம் என்றால் என்ன, குழந்தைகள் உதவி எண் 1098 குறித்து ஒயிலாட்டம், மயிலாட்டம், பாடல், நாடகம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜீவநந்தினி தெரிவிக்கும் பொழுது, ராணிப்பேட்டை குழந்தை நல பாதுகாப்பில் இருந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுல இருந்து எங்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான நடைபெறும் பிரச்சனைகள் பற்றி சொன்னாங்க. அதுல இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. பள்ளியில் படிக்கும் ஆண் மாணவர்கள் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக எங்கேயாவது அடிமையானால் அதை பயன்படுத்தினால் 1098 என்ற எண்ணிற்கு தொலைபேசி மூலமாக கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளி, பாலியல் சீண்டல்கள், ஆண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றால் போக்சோ என்ற 2012 அரசு அமுல்படுத்தப்பட்ட சட்டம் மூலம் சீண்டல்களை ஏற்படுத்தும் நபர்களை கைது செய்யலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியருக்கும், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும், தலைமை ஆசிரியருக்கும் நன்றி. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் கே உமாபதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. அவர் பேசுகையில், ஜூன் 25 உலக வெண்புள்ளிகள் தினம். வெண்புள்ளிகள் அப்படின்றது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா இதுக்கு பேர் தான் வெண்புள்ளியா அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம். சில பேரை நம்ம பார்த்திருக்கலாம், உடம்புல அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும். இது பேரு தான் வெண்புள்ளிகள். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. மெலனோசைட்டை எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையா வரும். ஏன்னா அந்த மெலனோசைட் செல்கள் தான் தோலுக்கு நிறத்தை கொடுக்கிற மெலனின் என்கிற நிறமிய சுரக்குது. இந்த வெண்புள்ளி வர்றதுக்கு ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ காரணம் இல்ல. அதனால இது நோய் இல்ல. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவுமே இது நோய் இன்னும் ஒரு தவறான கருத்து இருக்கு. அந்த தவறான கருத்தை அகற்றி அறிவியல் உண்மையை உலகத்துக்கு சொல்றதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம். உலகம் முழுக்கவே ஜூன் 25 உலக வெண்புள்ளிகள் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த டே ஏன்னா புகழ்பெற்ற பாப் இசை கலைஞர் மைக்கேல் ஜாக்சனுடைய நினைவு தினத்தை தான் உலக வெண்புள்ளிகள் தினமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் ஒரு கருப்பரா பிறந்து வெண்புள்ளியினால அவர் உடல் முழுக்க வெள்ளை ஆயிடுச்சு. அதனால அவர் தான் இன்னைக்கு வெண்புள்ளி இருக்கிற ஒரு உலக செலிபிரிட்டியா இருக்காரு. அவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுறோம். இந்த நாள்ல நம்ம தமிழ்நாட்டுல
மதுரையில் இருக்கிற தி அமெரிக்கன் கல்லூரியில அந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி வரைவோம் என்ற தலைப்புல வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைய இருக்கிறாங்க. இந்த வெண்புள்ளிகளை முன்னாடி வெண்குஷ்டம் என்று அழைக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. தமிழ்நாடு அரசு 2010ஆம் ஆண்டு அப்படி அழைக்க கூடாது, வெண்புள்ளிகள் என்றுதான் அழைக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, 2025ஆம் ஆண்டு வெண்புள்ளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கணும்னு அரசாணையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பல்வேறு தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி கல்லூரிகள்ல உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்தில் மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். இந்த கருத்தை வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பழைய ரூபாய் தாள்கள் மற்றும் நாணய கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நாணய சேகரிப்பு மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான நாணய கண்காட்சி சேலத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பழங்கால நாணயங்கள், அரிய தபால் தலைகள் மற்றும் வெளிநாட்டு பணத்தாள்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பண்டைய மன்னர்கள் காலத்து நாணயங்கள், பிரிட்டிஷ் இந்திய நாணயங்கள், சுதந்திரத்துக்கு முந்தைய மற்றும் பிந்தைய அரிய கரன்சிகள் மற்றும் பழங்கால கலைப்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்த பிறகு பழங்கால நாணயங்கள் மற்றும் அதன் வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் பாராமகால் நாணயவியல் வரலாற்று சங்கத்தின் இயக்குனர் சுல்தான். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய நாணயவியல் வரலாற்றை அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அனைத்து வெளிநாட்டுடைய பணத்தாள்கள் முதல் கொண்டு எல்லா நாடுகளுடைய நாணயங்கள் அனைத்தும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இதில் வியப்புக்குரிய தகவல் என்ன என்று சொன்னால், உலக நாடுகளிலே அதிகமான பணத்தாள்களையும் நாணயங்களையும் வெளியிட்ட முதன்மையான நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டினுடைய 1947 முதல் கொண்டு இன்று வரை சிறப்பு நாணயங்கள், மக்கள் புழக்கத்திற்கு வெளியிடப்பட்ட அனைத்து நாணயங்களும் தொகுப்பாக காணலாம். அது மட்டுமில்ல, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா நாணயங்களும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள், அதையும் காணலாம். கண்காட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து நாணயங்கள், சுதந்திரத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலத்து ரூபாய் தாள்கள், நினைவு நாணயங்கள், அரிய வகை நாணயங்கள் என 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காந்தி, அண்ணா, எம்ஜிஆர் ஆகிய தலைவர்களின் படம் பொறித்த நாணயங்கள், 1 அணா, 2 அணா, 1 ரூபாய் நாணயங்கள், பழைய 1000, 500, 100 ரூபாய் தாள்கள் என பல தலைமுறைகள் கடந்து வந்த பணத்தின் பரிணாம வளர்ச்சியை இந்த கண்காட்சி படம் எடுத்து காட்டியது. மேலும் புராதன பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காலச்சக்கரத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வில் சென்று வந்த அனுபவத்தை இந்த கண்காட்சி ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு சேவையாற்றுவதையே அடிப்படையாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரதமர் மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரகதி தளம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.